ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம், நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, சென்னையில் இருக்கிற ரத்னமங்கலத்தில் இருக்கிற குபேரர் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய பிப்ரவரி 8 வந்து எனக்கு பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அன்றைக்கி நானும் என் பையனும் வந்து குபேரர் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸ்ரீலக்ஷ்மி குபேரர் கோயில் இயர்லி ஒன்ஸ் போவோம். இன்றைக்கி சடனாக வந்து திருப்பூர் போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் தம்பி ஹெல்த் இஷ்யூனால் சேஞ்ச் ஆகி நாங்கள் அங்கே போயாச்சு. அங்கே குபேரர் கோயில் மட்டும் இல்லைங்க, அது பக்கத்துலேயே சாய்பாபா இருக்காங்க, பத்ரகாளி அம்மன் இருக்காங்க, அரக்காசு அம்மன் இருக்காங்க, 108 அம்மன் கோயில் உள்ளே பிரதிஷ்டப்பட்டிருக்காங்க. என்னென்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே மட்டும் நான் கவர் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து பூஜை பண்ணுறாங்க, டோக்கன் வாங்கி பூஜை பண்ணுறாங்க. விருப்பப்பட்டவங்க பூஜை பண்ணிக்கிட்டு அவங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். நாங்கள் கிளம்புனது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கோயில் ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா என் பையனுக்கு கொஞ்சம் ஃபீவர் வேறு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். 4:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நானும் என் பையனும் குளிச்சுட்டு நாங்கள் நியர்லி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து. கிளம்பிட்டோம். செம்ம பனி, குளிர். இப்போ தம்பிக்கு வந்து டீ குடிக்கணும் போல் இருக்குமான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கடையில் டீயும் உளுந்து வடையும் சாப்பிட்டாரு. நான் எதுவும் சாப்பிடலை. எனக்கு வயிறு வீட்டிலேருந்தே குடிச்சிட்டு வந்ததுனால எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபீவர் வேறு பையனுக்கு, எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. சரி போயிடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனால் அங்கே நாங்கள் போன நேரத்தில் அவ்வளோ ரஷ் இல்லை, ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. இதாங்க அந்த குபேரர் கோயில். நான் வந்து போனவொடனே வீடியோ எடுத்தவொடனே வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கட் பண்ணிவிட்டு வெளியே அவுட்டரில் மட்டும் நாங்கள் எடுத்தோம். ஒரு சின்ன 2-3 கடைங்கள்லாம் இருக்குது. உள்ளே போனால் ஒரு 4-5 பேர் வந்து பூஜைக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து டோக்கன் கொடுத்தாங்க, 100 ருபீஸ். ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் டோக்கனு. தனித்தனியாக பூஜை பண்ணுறாங்க உட்கார வச்சு. அதில் ஒன்றும் இல்லைங்க, சில்லற காசு குபேரர் வச்சு சில்லற காசு வச்சு ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து நமக்கு பிரசாதமாக வந்து ஒரு 5 ரூபாய் காயினும் ஒரு லக்ஷ்மி காயினும் குபேரருடைய அந்த நம்பர் இருக்குல்ல பிளேட், அதையும் கொடுக்குறாங்க. அதை நம்ம வீட்டில் வச்சு நம்ம வியாழக்கிழமையானால் நம்மளை பூஜை பண்ண சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் கவர் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தால் ரைட் சைடில் வந்து ஒரு சாய்பாபா கோயில் இருக்காங்க, எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் போனோம். அங்கேயும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் நல்லா வந்து உள்ளே போய் தியானம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆரத்தியெல்லாம் காமிச்சாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் வெளியே வந்தோம். வெளியே வந்தால் சாய்பாபா ரைட் சைடுனா பத்ரகாளி அம்மன் லெஃப்ட் சைடு. சூப்பராக இருந்தாங்க பத்ரகாளி அம்மன். நல்லா உட்காந்து தியானம் பண்ணி, இதுதாங்க அந்த பத்ரகாளி அம்மன் கோயில். இது உள்ளே போய் அமைதியாக இருந்தது. நல்லா தியானம் பண்ணி அம்மாவை நல்லா வழிபட்டுட்டு நாங்கள் வெளியே வந்தோம். இங்கே என்னென்னா யாருமே வந்து தட்டில் பைசா போடக்கூடாது ஐயருங்களுக்கு. உங்களால் முடிஞ்சால் அன்னதானத்துக்கு கொடுக்கணும். நாங்களும் ஒரு 500 ருபீஸ் வந்து அன்னதானத்துக்கு பே பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அங்கே சொன்னாங்க அரக்காசு அம்மன் கோயில் அங்கே இருக்குது, 108 அம்மன் அங்கே வச்சுருக்காங்க, பிரதிஷ்டி வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் வாக்கபிள் டிஸ்டர்பன்ஸ் தான், பக்கத்துலேயே தான். இதுதாங்க அந்த அரக்காசு அம்மன் கோயில். அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, இது வந்து நாங்கள் உள்ளே போகும்போது ஒரிஜினல் யானைன்னு நினச்சிட்டோங்க. ஆனால் இது வந்து ரோபோட் யானை வச்சுருக்காங்க. உள்ளே போனால் அங்கேயும் வந்து பூஜை பண்ணுறாங்க. அதாவது அரக்காசு அம்மனுக்கு 100 ரூபா. இங்கே எப்படி குபேரர் கோயிலில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வச்சு அரக்காசு அம்மன் தகடு கொடுக்குறாங்க. வீட்டிலேருந்து வச்சு பானகம் வச்சு வழிபட சொல்லி. பசி எடுத்துருச்சு தம்பிக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தால் பசி எடுத்துருச்சு. பக்கத்துலேயே ஒரே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போய் நான் பூரி சாப்பிட்டு தம்பி இட்லி சாப்பிட்டான். சாப்பிட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு மத்தியானத்துக்குள்ளே வந்துட்டோங்க. எனக்கு அன்றைக்கி முழு திருப்தியாக இருந்தது. என்ன உள்ளே மட்டும் போய் எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல, வெளியே மட்டும் தான் கவர் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.